நினைத்தாலே இனிக்கும்ல ஒர்க் பண்ண ஒரு முக்கியமான டைரக்டர் அவர், பாலச்சந்தர் சார் அசிஸ்டண்ட்டு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதை பொறுத்தவரைய இந்த படம் வந்து மியூசிக்காகவே எடுக்கப்பட்ட படம். இது ஒரு தேனிசை மழை அப்படின்னு சொல்லி தான் படமே போடுவாங்க. 79 மிகப்பெரிய பிக்கஸ்ட் மியூசிக்கல் பிளாக் பஸ்டர். ஸோ இந்த படத்தில் வந்து கமல் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே வேலை பார்ப்பாராம். ஏன்னா இவங்க சிங்கப்பூர் மலேசியா போயிருக்காங்க. அப்போ வந்து பெரிய டீமை கூட்டு போகலையாம், கம்மியான ஆட்களை தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அதில் வந்து தான் கிராஃப்டை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு பாடல் பாரதி கண்ணம்மாங்கிற ஒரு பாட்டு, பாலச்சந்தருக்கு உடம்பு சரியில்லை, ஹை ஃபீவரு. அப்போ வந்து அந்த பாட்டை டைரக்ட் பண்ணது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். அவரே நடிச்சு, அவரும் ஜெயபிரதாவும் தான் நடிச்சிருப்பாங்க. நடித்ததோடு மட்டும் இல்லாமல் அதை டைரக்டும் பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு வந்து அந்த கற்றுக்கொள்ள வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரியான குருநாதர்கள் அவருக்கு கிடைச்சிருக்காங்க. அவருக்கும் அந்த பேஷன் இருந்திருக்கு, பயங்கரமான ஒரு வெறி இருந்திருக்கு. அதே நேரம் ஒரு பாட்டு, சம்போ சிவசம்போங்கிற பாட்டு, அந்த பாட்டை எஸ்பிபியை பாட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. கமலுக்கு அந்த பாட்டு நடுவில் ஒரு பாட்டு தத்துவமாக ஒரு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. பட் வந்து இந்த பாட்டை கேட்டிருக்காரு கமல். இதை வந்து ட்ராக் வந்து எம்எஸ்வி பாடியிருக்காரு. ட்ராக் பாடினதே நல்லா இருக்கு. இதில் வந்து சம்போ சிவ சம்போன்னு இருக்கு. அப்போ ரஜினிக்கு வந்து இந்த மாதிரி அங்கங்கே வசனம் பேச சொல்லுங்க, சம்போ சம்போன்னு. அப்புறம் இந்த பாட்டு ரஜினி பாடினா நல்லா இருக்கும். அந்த கேரக்டர் காமெடி கேரக்டர், அவர் தத்துவம் பேசினா நல்லா இருக்கும். என்னோட கேரக்டர் நான் லவ் பண்ணிக்கிட்டு லவ் டூயட் பாடிக்கிட்டு இருக்கேன், நான் இதை பாடினேன்னா பொருத்தமாக இருக்காது. ரஜினி வந்து சிங்கிளாக இருக்காரு. அந்த படத்தில் வந்து அவர் லவ்வுக்காக ஏங்குவார். பின்னாடி தான் இவங்க லவ் பண்ணுவாங்க, நம்ம கீதா லவ் பண்ணுவாங்க. அது ஒரு காமெடி ட்ராக்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து ரஜினி வந்து தத்துவம் பேசினா அந்த தீபக்குங்கிற கேரக்டர், அது ஒரு காமெடி பண்ணக்கூடிய கேரக்டர். அவர் பண்ணார்னா தத்துவம் பேசினா அது பொருத்தமாக இருக்கும், எம்எஸ்பி வாய்ஸும் அவருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ரஜினிகாந்துக்கு கொடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணி தனக்கு வந்த பாட்டை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இந்த யாரும் பண்ண மாட்டாங்க இந்த காலத்துலலாம். அவர் அந்த மாதிரி விட்டு கொடுத்தாரு. அவர் எப்படி சீன் வச்சுருப்பாங்கன்னா, கமல் வந்து ஜெயபிரதாவை பார்க்க போயிடுவார். இங்கே இது ஆரம்பிக்கணும், ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கணும், எல்லாம் க்ரௌடு வந்து கத்துவாங்க. அப்போ வந்து இவர் பாடுற மாதிரி வச்சு சமாளிச்சிருப்பாங்க. இவர் பாட்டு முடிஞ்சோடனே கமல் ஓடி வர மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி தான் அந்த பாட்டு அமைஞ்சது. இதை விட மிக முக்கியமாக வந்து மூன்று முடிச்சில் கமல் அப்போவே பெரிய ஹீரோ. ரஜினிக்கு வந்து அது 2வது படமோ 3வது படமோ. அப்போ அப்படி இருக்கும்பொழுது ரஜினி வில்லனா பிரகாசிக்கணும்னா கமல் வந்து பிரியணும் ஸ்ரீதேவிட்டேருந்து அப்படிங்கிறதுக்காக கமல் கௌரவ இடத்துல நடிச்சு கொடுத்தார் ரஜினியோட வளர்ச்சிக்காக.